ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு பிப்ரவரி 3 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தாத்தா வந்து இங்க வீட்டுல வந்து பாட்டிட்ட சாரதா சொன்னதெல்லாம் சொல்றாரு. சொல்லிட்டு இருக்கும்போதே அவங்க ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதுவும் சாரதா வந்து மத்த அம்மா மாதிரி இல்ல. மத்த அம்மானா இந்த பிரச்சனை எப்படின்னாச்சும் சால்வ் பண்ணி 4 பேரை கூட்டு பஞ்சாயத்து வச்சு சேர்த்து வைக்கணும்னு தான் பார்ப்பாங்க. ஆனா சாரதா வந்து ரொம்ப தன்னம்பிக்கையா இருக்கிறாங்க. அதனால எப்படி இருந்தாலும் காவேரி வந்து இங்க விடாம தான் பொண்ணை அவங்க தான் இது பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அவங்க சீக்கிரமா வீட விட்டு காலி பண்ணிடுவேன்னு வர சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது விஜய் வந்துடுறாரு. இப்போ விஜய் வந்து நீங்க பாட்டிட்ட சொல்லிட்டு இருந்தேன் நான் எல்லாத்தையுமே நான் கேட்டேன் தாத்தா. இனிமே யாரும் அங்க போய் பேச வேண்டாம். என் காவேரி என்னை தேடி வருவா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஜய் பேசிட்டு போயிடுறாரு. இங்க வீட்டுல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து எல்லாரும் நம்ம நம்ம வந்து ஊருக்கே போயிடலாம் அப்படின்னு சொல்லி பேசுறாங்க. இப்போ வீட்டுல இருக்கிறவங்களாம் இல்ல நம்ம வந்து இங்க இருந்து தோத்து போய் ஊருக்கு போக கூடாது அப்படிங்க. அதுக்கு முன்னாடி என்ன ஆகுதுன்னா, விஜய் எல்லாரும் பேசிட்டு இருக்காங்கல்ல, அத ராகினி நல்லா ஒட்டு கேட்டுட்டு போய் பசுபதி கிட்ட சொன்னோனே, பசுபதி என்ன சொல்றாருன்னா, அவங்க வீட காலி பண்ணி எங்க போறாங்கன்னு மட்டும் சொல்ல. அங்க போய் நம்ம குடுக்குற குடைச்சல்ல அவங்க சொந்த ஊருக்கே ஓடிரணும் அப்படிங்கிற மாரி இவங்க பேசுறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, சாரதா வந்து நம்ம வந்து கொடைக்கானலுக்கே போயிரலாம். நான் வந்து கஞ்சி குடிச்சாலும் என் புருஷன் எனக்கு கட்டுன வீடு இருக்குது. அங்க உட்காந்து குடிச்சுக்கிறேன். இவங்களெல்லாம் நம்பி வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவேரிய திட்டுறாங்க. இப்ப காவேரி கெஞ்சுறாங்க. ஒரு வாட்டி நான் சொல்றத கேளுமா. நம்ம இங்கேருந்து போக வேணாம். நம்ம இங்கேருந்து தோத்து போன மாரி ஆயிருமா அப்படின்னோனே, ஆனா சாரதா கேட்க மாட்டேங்கிறாங்க. காவேரிய ரொம்ப திட்டுறாங்க. இதுக்கு மேல நீ என்கிட்ட இந்த மாரி ஒரு வாட்டின்லாம் பேசாத அப்படின்னு. இப்ப கங்கா சொல்றாங்க. எல்லாரும் யோசிச்சு முடிவு எடுப்போமா. 2 நாள்ல இந்த வீட காலி பண்ணி போயிரலாம். ஆனா அங்க கொடைக்கானலுக்கு மட்டும் போக வேணாமா அப்படின்னோனே, இப்ப சாரதா கோவமா போயிடுறாங்க. இப்ப கங்காவும் காவேரியும் வெளியில நின்னு பேசுறாங்க. அப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, அந்த அந்த நேரத்துல நர்மதாவோட உயிரா இல்லாட்டி இந்த மாதிரி என்னோட இதானே எனக்கு முடிவெடுக்க தெரியாம நான் பண்ணிட்டேன். ஆனா அம்மா எப்படி சொல்லுது பாரு. அப்ப எதனாச்சும் பண்ணிருக்கலான்னு. அப்ப எதனாச்சும் பண்ண முடிஞ்சுச்சாக்கா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது கங்கா சரி விடு அம்மா கேட்டா கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லி இது பண்றாங்க. இப்ப காவேரி என்ன சொல்றாங்கன்னா, நீ எப்படினாச்சும் அம்மாட்ட பேசுக்கா. அப்புறம் அந்த பசுபதி வந்து முன்னாடி நம்ம தோத்த மாதிரி ஆயிரும்ல அப்படின்னு சொல்லியிருந்தேன். கங்கா சரி விடு நான் பேசுறேன்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அப்போ காவேரிக்கு ஏதோ ஃபீல் ஆகுது. அப்படி திரும்பி மேல பாக்குறாங்க. விஜய் நிக்கிறாரு. மேல விஜய் நிக்கிறாரு. இங்க காவேரி நிக்கிறாங்க. காவேரி கண்ணு ஃபுல்லா அப்படியே கண்ணீரா கட்டுது. விஜய் அங்கிருந்து அப்படியே ரொம்ப அப்படி ஒரு தவிப்போடி பார்த்துட்டு இருக்கிறாரு. இப்ப காவேரி விஜய் அப்படி சொல்லி கூப்பிட்டுட்டு கூப்பிட மாட்டேங்கிறாங்க. வாயிலே அந்த மாதிரி சொல்லிட்டு கீழே இறங்குறாங்க. அதே மாதிரி அவர் மேல இருந்து கீழே இறங்கலாம் பார்க்கும்போது கங்கா வந்துடுறாங்க இடையில. வாடி அப்படின்னு சொல்லிட்டு இழுத்துட்டு போயிடுறாங்க. அப்ப விஜய் அங்கிருந்து காவேரி அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இங்க அதுக்கப்புறமா என்ன ஆகுதுன்னா, இங்க நிவினோட வீட்ல வந்து யமுனா வந்து இந்த மாதிரி இங்க வீட்ல அம்மா பேசினது எல்லாத்தையும் நிவின் கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த மாதிரி அம்மா ஊருக்கு போகணும்னு சொன்னாங்க. நான் வந்து நம்ம வீட்ல கூட இருக்கட்டும் சொல்லி கூப்பிட்டேன் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிட்டு இருக்கிறாங்க. நிவின் அப்படியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அப்ப நிவின் என்ன சொல்றாருன்னா, இல்ல நான் அதுக்கு தான் சொன்னேன். என்ன வந்து ப்ரெஷர் பண்ணி நீ உண்மையெல்லாம் வாங்கிட்டு இப்ப ட்ரிகர் பண்ணி பிரச்சனை இழுத்து விட்டுட்டல. இதுக்கு தான் நான் யார்கிட்டயும் போய் சொல்லாதன்னு சொன்னேன். ஆனா நீ சொல்ற மாதிரிலாம் இல்ல. விஜய் என்கிட்ட ரொம்ப தெளிவா பேசினாரு. அவர் வந்து கான்ட்ராக்டர்லாம் பெரிய ஒரு விஷயமாவே எடுத்துக்கல. அவர் விஜய் காவேரி வந்து உண்மைக்குமே லவ் பண்றாரு. நீங்க எல்லாரும் தப்பா எடுத்துக்கிட்டீங்கன்னொன்னே, இல்ல அது வெண்ணிலா வர்றதுக்கு முன்னாடி அப்படின்னு யமுனா சொல்றாங்க. இல்ல இந்த விஷயத்துல நீங்க கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். விஜய் என்ன பண்ண போறாருன்னு பொறுமையா பார்த்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிவின் சொல்றாரு. யமுனா எதையுமே கேட்குற மாதிரியே இல்ல. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தான் விஜய் காவேரியோட வீட்ல எல்லாருமே வெளியில திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்கிறாங்க. விஜய் அங்கிருந்து பார்த்துட்டு ஓடி வர்றாரு. காவேரி வீட்டுக்குள்ள இழுத்துட்டு போயிடுறாங்க. விஜய் வீட்டுக்குள்ள விடாம நிவின் குமரன் வந்து தடுக்கிறாரு. நிவின் வந்து 2 பேரையும் சமாதானம் பண்ணி விடுற மாதிரி இது பண்ணிட்டு இருக்கிறாரு. அதோட என்னோட எபிசோட் ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.